இந்த லெந்த டேஸில் நமக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் இல்லை? எஸ், ஏசப்பா தன்னோட சீசர்களுக்கு ராபோஜனம் கொடுத்த நாள். இன்றைக்கி நாம் எல்லாருமே சர்ச்சுக்கு போவோம். அப்போ ரொம்ப அழகான ஒரு பாட்டு படிப்போம். போஜனம் தானம் உண்டோ திரு ராபோஜனம் போலுலகில். இந்த பாட்டுக்கான அர்த்தம் தெரியுமா? சரி வாங்க இதற்கான அர்த்தங்களை பார்க்கலாம். போஜனம் தானும் உண்டோ, உணவு ஏதேனும் உண்டோ திரு ராபோஜனம் போல் உலகில். இந்த திரு உயர்ந்த ராபோஜனம் போல இந்த உலகத்தில் சிறந்த உணவு ஏதும் உண்டா? ராசரும் வையக நீசரும் அம்பரன் நேசரும் இயேசுவின் தாசரும் உண்டிட. ரொம்ப அழகான வரிகள் இவை. 4 பேர், அதாவது ராசரும் ராஜாவாக இருந்தாலும் சரி, வையக நீசரும் இந்த உலகத்தில் உள்ள, அதாவது வையகம் இந்த உலகத்தில், நீசர் அப்படின்னு சொன்னால் ஏழைகள், தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க ராஜாவாக இருந்தாலும் சரி, இல்லைனா தாழ்த்தப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி. அம்பரன் நேசரும் அந்த பரலோகத்தை வாழ்கிற அந்த இயேசுவுக்கு நண்பர்களாக இருந்தாலும் சரி, இயேசுவின் தாசரும் அவரோட சீசர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் உண்டிட போஜனம் தானும் உண்டு. இந்த உலகத்தில் இப்படி ஏழைகளும் பணக்காரரும் அவருக்கு பிரியமானவங்களும் எல்லாரும் உண்டிடக்கு ஒரு உணவு உண்டா இந்த திரு ராபோஜனம் போல அப்படிங்கிறது இதோட பொருள். கர்த்தரின் மரணத்தின் சாசன போசனம், அதாவது சாசனம் அப்படின்னு சொன்னால் புது உடன்படிக்கை. கர்த்தரின் மரணத்தின், அவரோட மரணத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட புது உடன்படிக்கையாகிய போசனம். கண்மிகட் காணாமை நேசத்தின் போசனம். கண்மிகட் அப்படிங்கிறது விசுவாசிகளை குறிக்கிறது, அப்படி இல்லைன்னா திருச்சபையின் மக்களை குறிக்கிறது. அப்படி விசுவாசிகள் காண மெய்யான நேசத்தின் போசனம், மெய்யான அன்பின் போசனம். பக்தரை ஒன்றாய் இணைத்திடும் போசனம். எல்லா பக்தர்களையும் ஒருமனமாய், அதாவது ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் உயர்ந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்தவனாக இருந்தாலும் எல்லா பக்தரையும் ஒன்றாய் இணைத்திடும் போஷனம். பஞ்ச காலத்தும் கிடைத்திடும் போஷனம். எவ்வளோ பஞ்சம் வந்தாலும், என்ன உணவு தட்டுப்பாடானாலும், தண்ணீரே தட்டுப்பாடானாலும் இந்த போஜனம் பஞ்ச காலத்திலும் கிடைத்திடும் என்பது தான் இதனோட பொருள். அடுத்த வரிகளுக்கான அர்த்தங்களை கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.